எடக்கீரையூர் ஊரு. என்ன ஊர்? எடக்கீரையூர். ஓ சரி, என்ன பிரச்சனை? அதான் சார் பொண்ணு வந்து 20 வயசாகுது, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. சரி. அதுக்கு வந்து வேற எங்க தொட்டாலும் ஒன்றும் கூச்சம் தெரியல சார். நல்லா தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டு நல்லா தான் இருக்காங்க. ஓ உடம்புல வந்து கூச்சம், ஒன்றுமே கூச்சம் தெரியல? எங்கேயுமே தெரியல. ஆனா அந்த உடல் உறவு ஈடுபடுற இடத்துல மட்டும்தான் அந்த கூச்சமே இருக்கு. யாருக்கு, உங்கள் மகளுக்கா? ஆமா. சரி. அதை மட்டும் சரி பண்ண முடியுமா சார்? தொட்டா ஒரு அதை கிளீன் பண்ணணும், ஒரு குட்டி இருக்கு கேர் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அது விடாது. என்னது கிளீன் பண்ணணும்? சாதாரணமா அங்க கை வச்சாலே சோப்பு போடும் போதே விடாது. இது அந்த மார்பகத்திலேயோ அதுலயோ? இந்த மார்பகத்துல சார் அங்கெல்லாம் நல்லா சாதாரணமா இருக்கும். அதான் சொல்றேன், எங்கேயுமே எனக்கு கூச்சம் தெரியல, நல்லா நார்மலா இருக்கு. உடம்புல தொட்டா, முதுகுல, இதுல கை காலில் தொட்டா உணர்ச்சி இல்லையா? எங்கேயுமே, அதாவது எங்க தொட்டாலும் விடுது. அது ஹார்மோன் பிரச்சனை தான், பயம் கிடையாது. அதுதான் சார், அந்த யூரின் போற இடம் மட்டும்தான் சார் தொட விட மாட்டேங்குது. யூரின் போகிற இடத்த தொட விட மாட்டுது இல்லையா? ஆமா, அந்த இடத்த மட்டும்தான் அந்த கூச்சம் இருக்கு. யூரின் போகிற இடத்துல கூச்சம் இருக்குல்ல? ஆமா, அது ஈடுபடுறதுக்கு விட மாட்டேங்குது. ஓ ஹஸ்பண்ட் வந்து உடலுறவே பண்ணலை? ஆமா, ஒரு வருஷம் ஆயிட்டு சார், இன்னும் பண்ண விட மாட்டேங்குது. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 1 வருஷம் ஆயிட்டு சார். 1 வருஷமா உடலை பண்ண சும்மா உட்காந்துருக்காங்க? ஆமா, என்ன பண்றது, ஏதாவது பிரச்சனையோட போயிட்டு இருக்கு சார். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பாக நினைக்க மாட்டாங்களா மர்மவன்? அதுதான் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நானும் ஒரு டாக்டர்கிட்டயா கேட்டு பாருங்க. இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், சென்னைக்கு வந்துட வேண்டியதான், கோடம்பாக்கத்துக்கு. சரி பண்ண முடியுமா சார்? ஆமாம், ஹார்மோன் பிரச்சனையாக தான் இருக்கும். ரத்த பரிசோதனை பண்ணிவிட்டு மாதவிடாய் ஒழுங்காக வருதா? வருது சார். இப்போ மாதவிடாய் வந்திருக்கா? இப்போ வரப்போகுது, இப்போ 1ஆம் தேதியில வரும். 1ஆம் தேதி வந்த பிறகு அதை நின்று அடுத்த நாள் வாங்க. சரிங்க சார். இப்போ எதுவும் பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணலாம்ல? பார்த்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாது. வயசு என்ன ஆகுது? உங்கள் மக பேர்? 21 வயசு சார். 21 நித்யா. நித்யாவா? உங்கள் பேர் தேன்மொழியா? ஆமாம் சார். டெலிவரி நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தான் சார். முகத்தில் முடியெல்லாம் முளைச்சிருக்கா முகத்தில்? யாருக்கு? மகளுக்கு. பொண்ணுக்கு? அதெல்லாம் அந்த பார்வைக்கு நல்ல பொண்ணா இருக்கும் சார். கொஞ்சம் லைட்டா வளர்ச்சி கம்மியான பொண்ணு தான். இல்லை முகத்தில் முடி முளைச்சிருக்கான்னு கேட்டேன், நான் கேட்ட கேள்வி அது. சரி சார், முடி முளைச்சிருக்கு சார், நல்ல மெச்சூரிட்டா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. தலையில் இல்லையா? முகத்தில் 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 இருக்கு சார். முகத்தில் முடி ரொம்ப இருக்கா? இருக்கு. மீச மாதிரி முளைச்சிருக்கா? முளைச்சிருக்கு சார். நார்மல் பொண்ணு மாதிரி தான் சார் இருக்கும் பார்வை. ஐயோ, அதை சொல்லப்பா. உங்க மகளுக்கு வந்து முகத்தில் மீச மாதிரி முளைச்சிருக்கா இல்லையா? இருக்கு சார், முளைச்சிருக்கு. காலில் முடி ரொம்ப அதிகமாக இருக்கா? இல்ல இல்ல, கால்லாம் நார்மலா தான் இருக்கும். சரி, நேரடியாக சென்னை கோடம்பாக்கம் நேராக கூட்டிட்டு வாங்க, பார்த்துடலாம். வெறும் வயிற்றுல வாங்க. சரிங்க சார். அதாவது இப்போ வந்து அந்த டேட் கொஞ்சம் தான் வரணுமா சார்? இல்லை, அது இல்லாமல் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்திலே வந்துருங்க, இந்த வாரத்திலே. சரி. இந்த வர திங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சரி பண்ணிடலாம். அந்த கூச்சம் மட்டும்தான் சார் போக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கூச்சம் இல்லை, உள்ளுக்குள்ள பாதிப்பு இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும். வெளியே வச்சு நம்ம அது இடப்பட முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம். கர்ப்பப்பை ஓரி ஸ்கேன் எடுத்துட்டு ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சரிங்க சார். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணிட்டோம், நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, தேவைப்பட்டால் நான் வேறு பரிசோதனை பண்ணி பார்ப்பேன். நன்றி நன்றி, வணக்கம். டாக்டர் ஜான்ஸ் பேசுகிறேன், சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கேன். ஓகே சரி சரி. ஓகே, தேன்மொழி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். ஓகே.